ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்புங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தக்காளி வெங்காயம் வதக்குங்க. கத்திரிக்காய் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு மறுபடியும் கலந்து விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கின்னு கொஞ்சம் ஒரு 2 கலரி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்த உடனே புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் இறக்கும்போது கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. கூடவே பக்கத்துலேயே கொஞ்சம் குழி பணியாரம் செஞ்சேங்க. அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு போடுறேங்க வீடியோவில். அது காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷு அரிசி வச்சுட்டேங்க. அரிசி வச்சுட்டு நல்லா பச்சரிசி கொதித்த உடனே கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதித்த உடனே ராகி மாவு கொட்டுங்க. ராகி மாவு தாராளமாகவே கொட்டுங்க. அதை ஒரு 5 நிமிஷம் ராகி மாவு கொட்டி கொதிக்க விடுங்க. அப்படியே கொதித்த உடனே ஒரு பனம் மட்டை இருக்குங்க. நாங்கள்லாம் அப்படி தான் வச்சுன்னு இருக்கோம். அதை வச்சு கிளறி விடுங்க. நல்லா கட்டிங் இல்லாமல் நல்லா கிளறினீங்கன்னா சூப்பராக வருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கூட சுடு தண்ணி காய்ச்சி கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கிங்க. ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. கட்டியாக இருந்ததுன்னா ஊற்றி கலந்திங்கன்னா கொஞ்சம் தழைய வருங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு. சூப்பராக அல்வா பதம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் களி. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. எல்லாரும் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அதை அப்படியே எடுத்து நாங்கள் களி செய்கிற பலகை வச்சுருக்கோங்க ஹுட்டில். அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க வீட்டுங்களில். அதனால் நானும் வச்சுன்னு இருக்கேங்க. அதில் இந்த தண்ணி தொட்டு சூப்பராக உருண்டை செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை வந்திருக்கு. செஞ்சு தட்டில் போட்டு அந்த காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள்.